வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் 27ல் நம்ம பார்க்க போகிறது பட்டாணி ராஜ்மா அடை. ஆரம்பிக்கலாமா? பட்டாணி ஒரு 1/4 கப்பு, 2 கைப்பிடி ராஜ்மா நல்லா 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ஓகே தான். ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் பட்டாணி ராஜ்மா, அப்புறம் 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி ராஜ்மாவோட நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பில்லை, அப்போ தேங்காய் துருவல், ரவை, உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி தட்டிக்கலாம். இப்போ பேனில் நம்ம தட்டி வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், ஸ்லோவாக தான். நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க. டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான பட்டாணி ராஜ்மா அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.